அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை வளர்த்திரி திதியை சதயன் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் புதனுடன் சூரியன், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகுவுடன் சுக்கிரன் என இந்த பிப்ரவரி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2025ஆம் ஆண்டின் 2வது மாதம் இந்த பிப்ரவரி மாதம் சூரியன் மகரம் மற்றும் கும்பராசியில் பயணம் செய்வார். தை மாதமும் மாசி மாதமும் கலந்தது இந்த பிப்ரவரி மாதம். பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் வருகிறது. முருகப்பெருமானுக்கு உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம். தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே நாம் தைப்பூச நாளாக கொண்டாடுகின்றோம். ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞான பலத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையில் ஞான பழமாக ஆண்டி கோலம் பூண்டு அமர்ந்த தினமாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகின்றது. உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படும் விழாவாக தைப்பூசம் உள்ளது. தைப்பூசத்திற்கு முந்தைய 48 நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம். வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும், பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்பவர்கள் முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு இந்த 48 நாள் விரதத்தை கடைபிடிக்கலாம். மேலும் இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்றார். பிப்ரவரி 11ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்றார். பிப்ரவரி 26ஆம் தேதி புதன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் குரு பகவானின் வக்ர நிவர்த்தி மற்றும் மற்ற கிரகங்களின் பயிற்சியினால் இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, இது போன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சக்தி மைந்தன் முகுந்தன் தமிழ் கடவுளின் ராசிநாதன் எனப்படும் விருச்சிக ராசியை பெற்ற உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய்தான் உங்கள் ராசிநாதன். ஆதலால் நீங்கள் எப்பொழுதும் இரும்பை போல் காற்றை போல் இயங்கிக் கொண்டே இருப்பீர்கள். நிதானம், மன உறுதி, திடபுக்தி, சிக்கனம், முன்கோபம், சுயநில சிந்தனை, பொதுநலத்துடன் கூடிய சுயநல செயல்பாடுகள் ஆகிய உங்களின் இயக்கத்திற்கு காரணமாக விளங்குகின்றது. எந்த ஒரு செயல்களும் முடியாது என்று கூறவே மாட்டீர்கள். என்னால் முடியும் என்பதை செயல்களில் காண்பிப்பீர்கள். குடும்பத்தில் நிர்வாகத்தை சிறப்பாக செய்து வருவீர்கள். வாக்கு சாதுரியம், சாமுத்திரிகா லட்சணம், யாரை எங்கே வைப்பது, எப்படி எங்கே எவ்வாறு என்று சபை அறிந்து செயல்படும் ஒருங்கிணைந்த செயலாற்றும் திறன், இவைகளால் மேன்மை காண்பீர்கள். தனவரவு திருப்தி தரும். இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் 6 மாத காலம் வசந்த காலமாகவே உங்களுக்கு அமைகின்றது. வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கி மகிழவும் புதுப்பிக்கவும், சுப சடங்குகளில் கலந்து கொள்வதும், விவாகம் ஆகாதவர்களுக்கு விவாகம் கைகூடி குடும்பம் அமைவதும் என்ற சுப செலவுகள் நடைபெறும். தைரியம், வீரியம், பேச்சு வல்லமை, பிரபலம் போன்ற நல்ல குணங்களால் பிறர் உங்களை கண்டு பொறாமை கொள்வார்கள். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் மற்றவர்களின் உதவிகரம் இல்லாமலேயே தன்னம்பிக்கையோடு அலைகடலில் எதிர்நீச்சல் போட்டு கரை சேரும் பாங்கு உங்களுக்கே உரியது ஆகும். நம் கடமையை நாம் சரியாக செய்து வருதல் தான் நமது தலையாய பணி என்ற மனதிடம் உங்களை மேலும் மேலும் உயரச் செய்கின்றது. உற்றார் உறவினர் சகோதரத்துவ ஒற்றுமை செயல்பாடு உங்களிடம் மற்றவர்கள் கற்க வேண்டிய பாடம். கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் குறைவிருக்காது, கேலிக்கும் பஞ்சம் இருக்காது. ஊழலின் காரணமாக அவ்வப்போது மனசஞ்சலம் உண்டாகும். நண்பர்களிடம் கொடுக்கல் வாங்கலில் உறவு முறை விரிசல் உண்டாகலாம். பூர்வ புண்ணிய பாவத்தில் பாபர் நின்று கடந்த காலங்களில் ஏற்பட்டு வந்த இன்னல்கள், செலவுகள், விரயங்கள் இனி படிப்படியாக குறையும். தொழில் ரீதியாக அலைச்சல்கள் ஏற்படும். மூதாதையர் வழியில் சில செலவினங்கள் ஏற்படும். சொத்து பிரச்சனை அடிக்கடி தலை தூக்கும். இறுதியில் உங்களின் பக்கமே
வெற்றி கிடைக்கும். உடல் நலத்தில் கவனம் கொள்வது சிறப்பு தரும். தசைப்பிடிப்பு, நரம்புகளில் பிரச்சனை, வயிற்றுப்போக்கு போன்ற பிணிகள் உண்டாக வாய்ப்பு அதிகம் என்பதால் உணவு முறையில் கட்டுப்பாட்டினை கடைபிடிப்பதே நன்மை. மது, போதை வஸ்துக்கள் உபயோகப்படுத்துபவர்கள் அவற்றை கட்டுப்படுத்திக் கொண்டால் ஆயுள் விருத்தி ஏற்படும். தனகாரகனின் பார்வை ஜூன் மாதம் விரயப்பாவம், தனப்பாவம் சுகஸ்தானத்தில் பதிவதால் பொருளாதாரத்தை பொறுத்தமட்டில் செலவுகள் கூடிக்கொண்டே இருக்கும். உங்களின் மனக்கணக்கு கார்மேகம் சூழ்ந்தது போலதான் இருக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி தன் கடமையை சரிவர செய்து அந்தஸ்தை, கௌரவத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய சூழல் உண்டு. வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலில் அலைச்சல்களுடன் கூடிய ஆதாயம் தென்படும். அன்றாட பணிகளுக்கு தொய்வின்றி செய்வதை நன்றே செய்து வருவீர்கள். புகழ், கௌரவம், அந்தஸ்து, செல்வாக்கு, சொல்வாக்கு அதிகரிக்கும். மேலும் ராசியை குடும்பாதிபதியும் பஞ்சமாதிபதியும் பார்வையிடுவது உங்களின் மனோபலத்தை கூட்டி காட்டுகின்ற திடமான புத்தி, உறுதியுடன் கூடிய செயல்பாடுகள், விறுவிறுப்புடனே எடுத்துக்கொண்ட காரிய செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து செயல்படுத்துவீர்கள். அஷ்டமத்தில் ராசிநாதன். எனவே முன்கோபம், தேவையற்ற விஷயங்களில், குறிப்பாக அடுத்தவர்களின் விஷயங்களில் தலையிடுதல் என்பதை முற்றிலும் தவிர்த்தல் நலம். மனைவி மதிமந்திரியாக அமைந்தாலும் உங்களின் சுய கௌரவம் அடிக்கடி தலை காட்டும். ஆதலால் அடுத்தவரின் தலையீடு செய்ய வழிவகையாக அமைந்துவிடாமல் நிர்வகித்துக் கொள்ளுங்கள். அசட்டு துணிச்சல், தைரியம் இவைகளால் வீண் விரயங்கள் ஏற்படும். எதிலும் எப்பொழுதும் நிதானத்தை கடைபிடித்து வருபவர்களுக்கு மனம் போல மாங்கல்யம் கிடைக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் இந்த நேரம் திருமண முயற்சிகள் கைகூடும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். வெளிவட்டார தொடர்பு விரிவடையும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவதிலும் ஆர்வம் கூடும். வாழ்க்கை துணை படித்து முடித்தும் வேலை கிடைக்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். கணவன் ஓரிடம், மனைவி வேறிடமாக பணிபுரிந்தவர்களுக்கு இப்பொழுது ஒரே இடத்தில் பணிபுரியும் வாய்ப்பும் உருவாகும். மேலும் பிப்ரவரி 5ஆம் தேதி கும்பராசிக்கு புதன் செல்கிறார். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும். பொது காரியங்களில் ஈடுபட்டு புகழ் குவிப்பீர்கள். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு செயல்படும் இந்த நேரத்தில் தொழில் வெற்றி நடைபெறும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் திறமையை கண்டறிந்து பாராட்டுவதோடு புதிய பொறுப்புகளையும் வழங்குவார்கள். மேலும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பிப்ரவரி 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அவர் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுவதால் இந்த காலத்தில் அவரது பார்வைக்கு பலன் அதிகம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் இந்த காலம் ஒரு பொற்காலமாகும். கணிசமான தொகை கைகளில் புரளும். அந்தஸ்து உயரும். அதிகார பதவி கிடைக்கும். திருமண வாய்ப்புகள் கைகூடும். கடமையை செவ்வனே செய்து பாராட்டு பெறுவீர்கள். மதிப்பும் மரியாதையும் உயரும். ஆலய திருப்பணிகள் செய்யும் வாய்ப்பு கைகூடி வரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் உண்டு. கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வரும். மாணவ மாணவிகளுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு வருமானம் உயரும். இடம், பூமி சேர்க்கை ஏற்படும். இந்த மாதம் கலைவாணி வழிபாடு உங்களுக்கு காரிய வெற்றியை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.